நல்ல வேளை கடலை வாங்கினேன், இல்லன்னா இந்நேரம் என் குடலை உருவி இருப்பேன்ல. கூட மட்டும்தான் உடையல இல்ல. என்ன யோசிக்கிற? இதெல்லாம் பொடி பண்ணி 3 மாசத்துக்கு பல்ல விளக்கலான்னு பாக்குறேன். நீ என்னையா பாக்குற? முழுசா இங்க ஒண்ணு உருப்படியா இருக்கு. இது என்ன பொம்மை? ஏழை பணக்கார. எல்லா பொம்மையும் உடைஞ்சிருக்கு, இந்த பொம்மை மட்டும் உடையாம இருக்க ஏன்? புரியலையா? இத பாரு, மகாத்மா காந்தி இவர் ஆரம்பிச்ச கட்சி உடைஞ்சு போச்சு, அதனால இவர் உடைஞ்சிட்டாரு. தலைவர் காமராஜ் இவர் கட்சியும் உடைஞ்சு போச்சு, அதனாலதான் இவரும் உடைஞ்சிட்டாரு. அறிஞர் அண்ணா அதேதான் இவருக்கும். பாவம் சாமி. சாமி ஒரு கட்சி ஆரம்பிக்கலையே? அது இல்லையா, இவர சிலர் இருக்குங்கிறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க, அதனாலதான் இவரும் உடைஞ்சிட்டாரு. உலகத்துல எதை வேணா உடைக்கலாம், ஒழிக்கலாம். ஆனா இந்த ஏழை பணக்காரன்னு 2 ஜாதி இருக்கே, அதை மட்டும் யாராலையும் எந்த காலத்திலயும் ஒழிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த பொம்மை மட்டும் உடையல. இது மட்டும் தான் தேரும் போல இருக்கு. இந்தாயா, இனிமேலாவது பிரேக் பிடிக்கிற சைக்கிளா பார்த்து ஓட்டு. என்ன யோசனை? என்ன மன்னிச்சிடுமா? ஓங்குற கையதான் அப்பவே இறக்கிட்டல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்ல, கூட தூக்குற பொண்ணாச்சேன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மெட்ராஸ்க்கு புதுசா? ஆனா அதான் தெரியல. சினிமா கொட்டையில தினசரி 4 காட்சி நடக்கிற மாதிரி ரோட்ல தினசரி 4 கட்சியோட கூட்டம் நடக்கும். எல்லாரும் கேட்ட அனுபவம் தான். சரிதான் வாத்தியார. அடச்சா, சட்டு புட்டுல ஏதோ பண்ணுவீங்க பார்த்தா சும்மா டாவடிச்சுட்டே நிக்கிறீங்களே. ஓ, முடியலன்னா போயா. வேற என்ன இருக்கு? சாம்பார் தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏப்பா, உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போட. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சி உறிஞ்சிங்க. போடாங்க முட்டைக்கோசு. 4.40 இருக்கிறது 5 ரூபாய். மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு. அப்படின்ற நீ? ஆமான்றனா? சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா நீ கொடுத்த சில்லறை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓட்டுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ, பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம், கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். அத்தனை ஏன் போத்தியா? அதுல ஒரு 10 எந்த இருக்க கூடாதா? அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவரு போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகிற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுல ஓட்டல சத்திரமா நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது? முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியன் கேட்டான்ல. படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார்.
How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல அப்படின்ற நீ ஆமான்றனா என்ன புள்ள இங்க வாய. என்னையா உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாது, உடனே கூப்பிடுவீங்களே. இத பார், காரியமா தான் கூப்பிட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடு. இந்த மாதிரி காகிதம் கொடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க, பிரிச்சு பாரு. பொம்மைகள்லாம் உடைஞ்சு போச்சு. பாவம் நீ, என்னாலதானே உனக்கு நஷ்டம். அந்த ஏழை பணக்காரன் பொம்மை உடையல, அதுக்குண்டானது அப்புறமா கொடு முடிஞ்சா. ஒன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையா. பணம் வேணாம்னு நான் ஏன் பாவலா பண்ணணும்? மனசு மாறுறதுக்குள்ள கைக்குள்ள போட்டுக்கிறேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ணாம இதான் என் வீடு. இதுவா? வீடுன்னா தர மட்டும் தானே சிமெண்ட். இங்க பார், சுத்திய சிமெண்ட். முதல்ல வந்திருக்க, பிரவேசம் பண்றது கிரக பிரவேசம். இது முன் கட்டு, அது பின் கட்டு. இந்த வீட்டுக்கு முன்னால பின்னால வேறையா? நாலா பக்கமும் இருக்கு. அத்திவாரம் இனிமேதான் எடுக்கணும். வர்றது வலது காலை வச்சு வர்றது. இந்த வீட்டுக்கு சாத்திரம் வேறையா? சாமி கூட இருக்க. உட்கார்றது. ஒண்ணு கவனிச்சப்புல, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆமாமா, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆனா காத்தோட்டமா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒழுகாது. இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்காரன் வாடகை கேட்க மாட்டான். வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கும். பகல்ல கலைஞ்சிருந்தா நாய் நுழைஞ்சிருக்கும். ராத்திரி கலைஞ்சிருந்தா பேய் வந்து போயிருக்கும். இவ்வளவு லட்சணமான வீட்டை மெட்ராஸ்ல நீ பார்க்க முடியுமா? வீட்டுக்கு எதிர குழா, தண்ணி பிடிக்க இந்த பக்கெட், மொண்டு குடிக்க இந்த குவளை. துணியை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு செட்டு, கொடி மேல ஒரு செட்டு. இத விட்டுட்டியே. வீட்டுக்குள்ள வந்த உடனே விட்டுற வேண்டியதுதானே? அட, அது இல்லையா, 8 அடுக்கு மாளிகை, பட்டு பீதாம்பரம்னு சொல்லிட்டு வந்தியே, இத விட்டுட்டியேன்னு சொன்னேன். இதுதான் ஐயாவுக்கு தலகாணி. அட, ஒத்தியான பொருளாதான் வச்சிருக்கிற. ஏன் ஒத்தியான பொருள் இல்லையா அது? பெரிய வெள்ளி பாத்திரம், பேர் வெட்டுக்கைய. இந்த பிள்ளை, உலகத்துல அப்பா அம்மா பிரியலாம், அண்ணன் தம்பி பிரியலாம், நண்பர்கள் பிரியலாம், காதலன் காதலி பிரியலாம். இதுல யார் பிரிஞ்சாலும் தனித்தனியா வாழ்ந்துடலாம். ஆனா இதுல வலது பிரிஞ்சா இடதுக்கு வேலை இல்ல, இடது பிரிஞ்சா வலதுக்கு வேலை இல்ல. விட்டறிஞ்சிட வேண்டியதுதான். இத நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாட்டையே ஆண்டு இருக்கு தெரியுமா? அப்பா, யோ, உள்ளுக்குள்ள இவ்ளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேவா இருக்க? பொண்டி கட்டுக்கு இது போதாதா? உறவுன்னு சொல்லிக்க வந்தாதான் சட்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதானே. இது வரைக்கும் தோணல. கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான். சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். ஐயோ, என் பேரு கஸ்தூரியா? நான் ஒன்னதான் சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை ரத்தின சுருக்கமா சொல்லிட்டியே. ஐயோ, என் பேரு ரத்தனம். யோ, நான் இங்க இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு என் மடிதான். மடியா? கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான். அது சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு